ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.6ல் இரண்டாம் கணம் காரணிப்படுத்துக. பின் வருவனவற்றை காரணிப்படுத்துக. ஃபஸ்ட்டு சம். PA² + QA + R இந்த பேட்டர்னில் Pங்கிறது 2, Qங்கிறது 9, Rங்கிறது 10. முதல்ல ரெண்டுடைய பெருக்கற்பலன் 2 10 20, ஏசிங்கிறது 20. அடுத்து Bங்கிறதுக்கு பதில் இங்கே Q இருக்கு. பெருக்கற்பலன் கூடுதல் 9 பெருக்குனா 20 வரணும். ஓர் 20 20 கூட்டினா 21. வேற 2 20 கூட்டினா 12. 5 20 கூடுதல் 9 வருதா? எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கே மைனஸ்க்கு நமக்கு வேலை இல்லை. அஞ்சு 4. அப்போ 2A² + 9A + 10 = என்ன ஆகும்? 2A² + 4A + 5A + 10. 9 4 5 பிரிச்சிருக்கோம். இது ரெண்டையும் குரூப் பண்ணுறேன், இது ரெண்டையும் குரூப் பண்ணுறேன். 2A வெளியேடு, 5 வெளியேடு. ஸோ A + 2 காமன் எடுத்தோம்னா இங்கே 2A இருக்குது, இங்கே +5 இருக்கு. ஆன்சர் ஓகே. ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம். இது ரெண்டையும் பெருக்கையில் x² y² கிடைக்குது, இங்கே xy கிடைக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். A = 5 இருக்குது, B = -29 இருக்குது, C = -42. அதோட ஒரு காரணியும் சேர்த்து வருது, கவனமாக செஞ்சுக்கணும். இந்த ஒய்யையும் சேர்த்து நம்ம தூக்கிட்டு வரணும், கான்ஸ்டன்ட்டும். ஓகே. நடுவில் இருக்கிறத பிரிக்கையில் -29xy வர மாதிரி பிரிக்கிறது. முதல்ல நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். (210) பெருக்கற்பலன் கூடுதல் -29. 21 10 மைனஸ் போடுறேன். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் -11 வரும். இதே இது +21 -10 போட்டேன்னா +11 வரும். எனக்கு -29 வரணும். அடுத்தது 10ஆம் வாய்ப்பாடில் போட்டாச்சு. 5ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம். 4 5 20, 2 5 42 வரும். -42 +5 -37, +42 -5 +37. வேற என்ன வாய்ப்பாடு? 3ஆம் வாய்ப்பாடு போடுவோம். ஏன்னா 7 3 21 70 வரும். -70 × 3 -210 வர காரணம். ஓகே. -67 வரலை. இதே இது மாற்றி போட்டாலும் +67, 29 வரணும். வேறு என்ன ஜோடி? 4ஆம் வாய்ப்பாடு வராது. 5ஆம் வாய்ப்பாடு போட்டாச்சு. 7ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போமா? 7ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா -7 × 30 பண்ணோம்னா 23. இதே இது -30 × +7 -23. எனக்கு 29 வரணும். வேறு என்ன ஜோடி? 210 10ஆம் வாய்ப்பாடு போட்டாச்சு, 5ஆம் வாய்ப்பாடு போட்டாச்சு, 3ஆம் வாய்ப்பாடு போட்டாச்சு, 7ஆம் வாய்ப்பாடு போட்டாச்சு.
ஸோ 6 டேபிள் போகுதான்னு பார்ப்போம். முப்பத்தஞ்சு 6 எடுங்க. 35 6 ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 29. இதே இது மைனஸ் 35 ப்ளஸ் 6 எடுங்க, மைனஸ் 29. நமக்கு தேவையானது கூட்டுனா மைனஸ் 29. ஸோ இந்த பேர் என்ன பேர்? மைனஸ் 35 இன்ட்டு 6, 5000 செய்வது மிச்சம் 3, 6 3 18 3 21, 210 வருது. ஸோ எல்லா டேபிள்ஸும் நீங்கள் தரோவாக இருக்கணும். மைனஸ் 35 ப்ளஸ் 6 என்பது காரணிகள். அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 35x ப்ளஸ் 6x xy. இப்போ இதுதான், இப்போ இது எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து எடுங்க. 6 xy எழுதுக்கணும். மைனஸ் 42 ஒய் ஸ்கொயர். ஓகே, இந்த ஒய்யை மறந்துடாதீங்க இந்த கணக்கில். இது ரெண்டையும் குரூப் பண்ணு, இது ரெண்டையும் குரூப் பண்ணு. 5x காமன் எடுத்தா உள்ள எக்ஸ் மைனஸ் 7 ஒய் வரும். இங்கே 6 ஒய்யை காமன் எடுத்தா எக்ஸ் மைனஸ் 7 ஒய் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 7 ஒய் 5x ப்ளஸ் 6 ஒய். ஓகேவா? தேர்ட் சம். முதல்ல ஆர்டர் எழுதிக்கிடுவோம். 8x ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 9 ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c உடன் ஒப்பிட a வந்து 8, b வந்து மைனஸ் 18, c வந்து 9. ஸோ ஏசி பெருக்கற்பலன் 8 9 72, b மைனஸ் 18 கூடுதல், இது பெருக்கல், இது கூட்டல், பெருக்கற்பலன் கூடுதல், ஜோடி கண்டுபிடிப்போமா? 72 வரணும். 3 டேபிள் போட்டாச்சு, 4 டேபிள் போட்டாச்சு, 6 டேபிள். மைனஸ் 6 மைனஸ் 12 மைனஸ் 18 வருதா? கூட்டினா மைனஸ் 18, பெருக்குனா மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 12 72. ஸோ நமக்கு தேவையான ஜோடி. ஓகே, அப்போ 8x ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 9 கேன் பி ரிட்டன் அஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 6x ப்ளஸ் 9. இது 6 எங்கிட்ட எழுதி 12 எங்கிட்டும் எழுதலாம். இரண்டுக்கும் காமனா 4x வெளியேடு, இரண்டுக்கும் காமனா 3 வெளியேடு. ஸோ 2x மைனஸ் 3 4x மைனஸ் 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஃபோர்த் சம். 6x ஸ்கொயர் ப்ளஸ் 16xy ப்ளஸ் 8y ஸ்கொயர். செகண்ட் சம் மாதிரியே இதுவும். ஸோ இது ax ஸ்கொயர் ப்ளஸ் bxy ப்ளஸ் cy ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிறோம். அதோட கம்பேர் பண்ணையில் ஏக்கு பதில் 6, பிக்கு பதில் 16, சிக்கு பதில் 8. ஏசி 6 8 48, பி 16, பெருக்குனா 48, கூட்டினா 16. ப்ளஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை. ஒரு 48 48, 2 24 48, இது கூட்டினா 49, இது கூட்டினா 26, 3 ஆய்ப்பாடு 16 3 48, 4 12 48, 12 4 கூட்டினா 16. ஸோ டக்குன்னு பார்த்துட்டே எழுதிட்டே வர வேண்டியது. அந்த பேர் வந்தோன்னு நிப்பாட்டிட வேண்டியது.
4 12 6x² ப்ளஸ் 12xy ப்ளஸ் 4xy. நம்ம பிரித்த காரணி 12 4. இது ரெண்டையும் குரூப் பண்ண வேண்டியது, இது ரெண்டையும் குரூப் பண்ண 6x காமன் ஆடு, 4y இங்கே காமன் எடுக்கணும், x plus 2y 6x plus 4y. ஓகே, ஃபிஃப்த் சம். y² x². ஓகே, இப்போ இதை முதல்ல ஆர்டராக எழுதிக்கிறோம். என்ன ஆர்டரு? இதோடைய பவர் 4 இருக்குது, இது பவர் 3 இருக்குது, இது பவர் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு, இதை செகண்ட், இதை தேர்ட் எழுதுவோம். 27 x² y² ப்ளஸ் 36 x² y ப்ளஸ் 12 x². முதல்ல பவர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். பவர் இது ரெண்டையும் பெருக்கணும்னா x⁴ y² வருது. பிரிக்கிறது x² y பிரிக்கிறோம். அதே இன்னொரு x² y எழுதணும் அப்படின்னா கரெக்டாக வருதா? x⁴ y² வந்துடும். பெருக்கையில் x⁴ y² வரும், ஆட் பண்ணையில் x² y வரும். ஸோ அந்த மாதிரி முதல்ல ஆர்டராக எழுதிக்கிறோம். இப்போ ஏக்கு பதில் 27, பிக்கு பதில் 36, சிக்கு பதில் 12. ஏசி 12 84 மிச்சம் 8, 12 24 8 32, 324 வரணும். பெருக்குனா கூட்டினா 36 வரணும். ஸோ டேபிள்லாம் நீங்கள் தரவாக இருக்கணும். பெருக்கற்பலன் 324 ப்ளஸ்ஸாக இருக்கனால பிரச்சனை இல்லை. கூடுதல் 36. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாலும் 39 வருது. நமக்கு 36 வரணும். 324. ஓகே, முதல்ல 4 டேபிளில் போட்டு பார்ப்போமா? 4 டேபிள்னா 81 கூடுதல் 85 வரும். வேறு 8 டேபிள் வர 4 8 32 வராது. இதை ரெண்டாவது திரும்ப பிரிக்கிறேன். 4 2 × 2ன்னு பிரிக்கிறேன். ஓகே, 3 9 92 18 18. இது 3 எடுத்தோம்னா 18 18 18 36. ஸோ 18 × 18 18 18 சார் 324. ஓகே, பெருக்கி பாருங்கள். 18 18 8 8 64 6 1 8 8 6 14 1 8 8 1 1 வந்துருச்சா? 324. பெருக்குனா 324, கூட்டினா 18 18 கூட்டினா என்ன வருது? 36 வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க? சைடில் வந்து ப்ரைம் ஃபேக்டர் போட்டு பார்த்துட்டு அதில் எந்தெந்த நம்பரை எடுத்து குரூப் பண்ணோம்னா வருதுன்னு இந்த மாதிரி பெரிய நம்பர்களுக்கு செக் பண்ணலாம். சின்ன நம்பரை நம்ம ஓரலாக அப்படியே போட்டுடலாம். ஸோ தேவையானது 18 18 36. ப்ளஸ் 18 ப்ளஸ் 18. இப்போ 27 x² y² ப்ளஸ் 18 x² y ப்ளஸ் 18 x² y ப்ளஸ் 12 x². இதை இப்போ கம்பேர் பண்ணும். இது ரெண்டையும் குரூப் பண்ணி, இது ரெண்டையும் குரூப் பண்ணு. எதை காமன் எடுக்க முடியும்? 9 காமன் எடுக்கலாம். நம்பரில் x² ஒரு ஒய்யை வெளியே எடுக்கிறேன். உள்ள 9 27 ஒரு ஒய் வரும். இங்கே 2 மட்டும் வரும். இங்கே திரும்ப 18க்கும் 12க்கும் 6 எடுக்கலாம். x² எடுக்கிறேன். 6 3 18 ப்ளஸ் 6 2 12 வருதா? ஸோ கவனமாக செய்யணும். இது கொஞ்சம் ரிஸ்கான சம்மு. 9x² y ப்ளஸ் 6x². திரும்ப இது ரெண்டுக்கும் காமனாக எடுக்க முடிஞ்சதை எடுத்து எழுது. இது ரெண்டுக்கும் காமனாக எதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 3ஐயும் ஒரு x² வெளியே எடுத்துட்டேன்னா 3y ப்ளஸ் 2 வரும். ஸோ ஆர்டராக எழுதுனா 3x²
into 3y plus 2 the whole square. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே இது 3க்கும் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா ஒரு 3x² காமனாக எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக கூட ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மெத்தடு செய்யலாம். இதே இதை ஷார்ட்டாக செஞ்சு காமிக்கிறேன். 5ஆம் கணக்கு இன்னொரு விதமாக 12x² ப்ளஸ் 36x² ப்ளஸ் 27x² இருக்கு இல்லையா? இதை நம்ம எல்லாத்துக்கும் காமனாக ஒரு 3x² வெளியே எடுத்துட்டேன்னா 4 வரும் ப்ளஸ் 12y வரும் ப்ளஸ் 9y² வரும். இப்போ இன்னும் ஷார்ட்டாக பண்ணிடுறேன். இதை ஆர்டராக இப்போ எழுதுவோம். 9y² ப்ளஸ் 12y ப்ளஸ் 4 பிரிக்கலாம். 3x² மல்டிப்ளை பண்ணால் 36, ஆட் பண்ணால் 12, 6 6 36, 6 + 6 12ன்னு போடலாம். ஸோ 9y² ப்ளஸ் 6y ப்ளஸ் 6y ப்ளஸ் 4. ஓகே, இவ்வளோ பெரிய நம்பராக தேவையில்லை. இது ரெண்டையும் குரூப் பண்ணுவோம். 3y காமன் அடித்தா 3y ப்ளஸ் 2, 2 காமன் எடுத்தா 3y ப்ளஸ் 2. ஸோ 3x² ப்ராக்கெட்டுக்குள்ளே 3y ப்ளஸ் 2 இன்ட்டு 3y ப்ளஸ் 2. அதே ஆன்சர் வருதா? எப்படி செஞ்சாலும் ஒன்று தான். இது பெரிய நம்பராக இருக்குது, சுருக்கி இந்த மாதிரி செய்யும். ஓகேவா? நமக்கு எடுத்தவொடனே காமனாக எடுக்கணும்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னா காமனாக எடுத்துட்டு செய்யலாம், இல்லையா இப்படியே கூட செய்யலாம். பெரிய நம்பராக வரும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்காக முதல்ல காமனாக எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துட்டு செய்யலாம். 6th சம். a plus b-யை எக்ஸ்ன்னு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ சம் என்ன ஆயிரும்? y² ப்ளஸ் 9y ப்ளஸ் 18 ஆயிரும். a வந்து 1ஆக இருக்கும், b வந்து 9ஆக இருக்கும், c வந்து 18ஆக இருக்கும். ஸோ ac 18 ஆயிரும், b வந்து 9 ஆயிரும். பெருக்கற்பலன் கூட்டல் பெருக்கற்பலன் 18 கூட்டல் 9 வரணும். 1 18 18, 2 9 18, 3 18 வருதா? கூட்டினா 9, பெருக்குனா 18. ஸோ y² ப்ளஸ் 9y ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு இந்த சென்ட்ரல் டேர்மை பிரிக்கிறோம். 3 ப்ளஸ் 6ன்னு பிரிக்கிறோம். y ப்ளஸ் 3 y ப்ளஸ் 6. இப்போ என்ன எழுதணும்? ஒய்ங்கிறத என்ன எடுத்திருக்கோம்? a ப்ளஸ் பின்னு எடுத்திருக்கோம். ஒய் இருக்கிற இடத்துலலாம் a ப்ளஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா?